வணக்கம் and welcome back guys, this is your SR on SR Sound Vlogs. இன்னைக்கு மார்னிங் the time is 8 o'clock. We are going to Agra, Delhi to Agra, 219 kilometers, 3 hours 10 minutes காட்டுது Google Map. So we should be there by 11 o'clock கிட்ட அப்படி இருக்கணும். Until fuel போட்டுக்கிட்டு we are going to go to Agra. டெல்லி அவுட்டர் வந்துட்டோம். ஆனால் இங்கே நல்லா டிராஃபிக் இருக்குது guys. இந்த லெஃப்டில் நோய்டா ஃபிலிம் சிட்டி வருது. இப்போ தான் கைஸ் ரோடு ஓரளவுக்கு ஓப்பனாக இருக்குது. ஃபுல் நேரம் ஃபுல்லாக டிராஃபிக்கு. தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் நோய்டா அப்படின்னா வி ஆர் கிராசிங் நோய்டான்னு நினைக்கிறேன். நேரமாக இருக்கும் கைஸ் நோய்டாக்குள்ள, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு. Yes guys, இப்போ பார்த்தீங்கன்னா we have a surprisingly happy thing happening here. We are entering into Yamuna Express Highway. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் a dream highway for each and every rider. So Yamuna Express Highway is going to start. Yes, அந்த முன்னாடி இருக்கிறதா Yamuna Express Highway. நோய்டாலேருந்து Yamuna Express Highwayக்கு கனெக்டிங் பிரிட்ஜ் இது. So we are going to get into Yamuna Express Highway. Yes, now we are on Yamuna Express Highway. This is an highway connecting to Agra. இப்போ நம்ம டெல்லியிலேருந்து ஆக்ரா போகிறதுக்கான ரூட் இதுதான். இது மேலே பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா டோல் கம்பல்சரி பே பண்ணணும். போகும்போது மதுரா போகணுன்னா அந்த மதுராக்கு இந்த வழியான எக்ஸிட் இருக்குது. ஸோ அப்படியே எக்ஸிட் ஆகிட்டோன்னா வில் ரீச் மதுராவோட எக்ஸிட் பாருங்கள் கைஸ். அப்படி வருது 2.5 கிலோமீட்டர்ஸில் லெஃப்ட் எடுக்க சொல்லுது. ஸோ ஐ திங்க் ஸோ வி ஆர் டன் வித் யமுனா ஹைவே. இதுதான் கைஸ் ப்ராப்ளம் ஆகும் கூகுள் மேப்க்கு. இதில் தாஜ்மஹால் ஸ்ட்ரெயிட்டுன்னு காட்டுது, இங்கே லெஃப்ட்டுன்னு காட்டுறாங்க. ஆக்ரா லெஃப்ட், தாஜ்மஹால் ஸ்ட்ரெயிட்டு. கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்க சொல்லுது. ஸ்ட்ரெயிட் ஓகே, ஸ்ட்ரெயிட் போகணும். இன்னும் 15 கிலோமீட்டர்ஸில் வில் ரீச் தாஜ்மஹால். கைஸ் ஜென்ரலாக ஹைவேனாவே இப்படி தான் கைஸ் இருக்கும், கொஞ்சம் டிராஃபிக்கோட. ஏதோ பாருங்கள், இவர் வந்த மாதிரி வந்துட்டு இண்டிகேட்டர் போடாமல் லெஃப்ட் எடுப்பாங்க. இப்படிலாம் தான் செய்வாங்க ஹைவேனா. யமுனா ஹைவே வேறு லெவல் கைஸ். இப்போ ஆக்ராக்குள்ளே போயிட்டுருக்கோம். யமுனான்னு நினைக்கிறேன் இது. தாஜ்மஹால் வெஸ்ட் கேட்டா இது. 500 மீட்டர்ஸில் தாஜ்மஹால் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தாஜ்மஹால் தெரியல. நிறைய நேரமாக சந்தை சுற்றிட்டுருக்கோம் ப்ளீஸ். நான் என்னதான் இது வரைக்கும் தாஜ்மஹால் கண்ணில் படவே இல்லை. அது அவ்வளோ பெரிய மானுமெண்ட்டு, ஆனால் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து கண்ணில் படாது. தெரிஞ்சு வி ஆர் நியர்னு நினைக்கிறேன். இந்த ரோடு தான். One kilometer Taj Mahal. Finally we reached Agra Taj Mahal.
இங்கேருந்து தாஜ்மஹால் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஹைவேல வரும்போதெல்லாம் ஈஸியாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே சூப்பராக இருந்தது. ஆனால் ஒன்ஸ் வி கெட் இன் டு ஆக்ரா, அப்பா அப்படி ஒரு கொடூரமான டிராஃபிக்கு, ரொம்ப பொல்யூஷனு. எப்படியெல்லாம் இருக்கக்கூடாத ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் வண்டர் அப்படி இருக்குது சரௌண்டிங்ஸ் ஆஃப் தாஜ்மஹல். ஸோ அவ்வளோ மோசமாக இருக்குது. ஃபைனலி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு நல்ல ரூம் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி நாளைக்கு தாஜ்மஹல் க்ளோஸ்ட், இன்றைக்கி 5 o'clock வரைக்கும் தான் தாஜ்மஹல் ஓப்பன் இருக்குது. ஸோ உடனே கிளம்பலாம். Hi Divya. How do you feel about the day? Going great. I really love the highway. Okay. What do you think about this Yamuna highway? Yamuna highway is really like a good ride there. Okay. I mean, a good speed. I loved it. I enjoyed it. Actually guys, நம்ம நாளைக்கு தான் போயிருக்கோம் தாஜ்மஹலுக்கு. ஃப்ரைடே இல்லைன்னு பார்த்ததுனால we are escape. ஏன்னா நீங்கள் தாஜ்மஹல் கூட பார்த்துருக்க முடியாது. Tajmahal is a specialty, is a symmetrical building. Front side is a morning time spray, back side is a evening one. Language is Arabic. Yes. Shah Jahan has legally 3 wives. First number wife is a Sir Hindi Begum. Second is a Fatehpuriya Begum. And third number wife is a Arzuban Banu Begum. So Mumtaz Mahal is a real name Arzuban Banu Begum. Shah Jahan is a real name Shahabuddin Shahenshah Khurram. Stone is a different countries of the stone. Only white marble is a Sangmar, India, Rajasthan, Makarana. And other countries is a South Africa, England, Afghanistan, Turkey, Sri Lanka, Belgium, different countries of now. Only white marble is a Sangmar in India, Rajasthan, Makarana. And red stones marble Fatehpur Sikri, ox carts and camel cart or horse cart वहाँ पर पत्थरों को रखकर यहाँ लाया जाए. மும்தாஜ் இறந்தது இங்கே கிடையாதான். அவங்க இறந்தது வந்து ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் மத்திய பிரதேஷில் எங்கேயோ. ஆக்சுவலாக அங்கேருந்து இங்கே அவங்கள மூவ் பண்ணக்கப்புறமா இந்த தாஜ்மஹல் கட்டுறதுக்கு 21.5 years வந்து இங்கே தான் வச்சுருந்தாங்களாம். ஆக்சுவலி த பேக் சைட் ஆஃப் தாஜ்மஹல் எவ்வளோ அழுக்காக இருக்குது தெரியுமா கைஸ் யமுனா நதி. தாஜ்மஹல் முடிச்சிட்டோம். ஆக்சுவலி உள்ள வீடியோ நாட் அலவுடு, உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, செக்யூரிட்டியெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஷூட்டிங்கில் பார்த்துருப்போம் இந்த இடம். அந்த இடத்துல இன்னொரு தாஜ்மஹல் பில்ட் பண்ணுறதுக்கான பிளாக் தாஜ்மஹல், இங்கே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் தாஜ்மஹல். அங்கே ஒரு பிளாக் தாஜ்மஹல் பில்ட் பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷன் தான் போட்டாங்களாம். ஆனால் அதுக்குள்ளே வந்து அவரோட சன்னே அவரை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஓகே, இது எல்லாமே கைட் சொன்னது தான், எனக்கு எதுவுமே தெரியாது. உள்ளே ஆக்சுவலி இருக்கிறது வந்து ஒரிஜினல் கிரேவ்யார்ட் கிடையாதான், ஒரு டியூப்ளிகேட் சமாதி ஆஃப் தட் ஒரிஜினல். ஸோ அந்த ஒரிஜினல் வந்து இயர்லி ட்வைஸ் தான் ஓப்பன் பண்ணுறாங்களாம். தட் இஸ் February and Marchல only 3 days ஓப்பன் பண்ணுறாங்களாம். ஓகே, அது ஒரு வருஷம் இயர் டு இயர் அது மாறுதான். இந்த வருஷம் 27th 28th of February இருந்தது அண்ட் March 1st. மாஸ்க், ரிலீஜியஸ் மாஸ்க். உள்ளே வந்து ஷாஜஹான் அண்ட் மும்தாஜ் 2 பேரோட கிரேவுமே இருக்கா. ஆக்சுவலி நம்ம என்டர் ஆகும்போது ஒரு பெரிய டூம் மாதிரி பார்த்தோம் இல்லையா, அது மேலே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 11 tombs, அந்த பேக் சைடு இன்னும் 11 tombs இருக்குது. ஸோ அது என்னென்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த தாஜ்மஹலை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூம் பில்ட் பண்ணிட்டு வந்தாங்க. டு ஜஸ்ட் நோ, அதாவது அந்த டைமில் பார்த்திங்கன்னா தே டோன்ட் ஹேவ் திஸ் இந்த கேலண்டர் இதெல்லாம் ப்ராப்பராக இல்லாததுனால ஈச் இயர் அவங்க க்ராஸ் பண்ணும்போது அவங்க ஒரு டூம் பில்ட் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ டோட்டலாக அவங்க முடிக்கும் போது 11 tombs இந்த சைடும் 11 tombs அந்த அதர் சைடும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் டோட்டலி 21 years, 21.5 year ஆயிருக்கா, நான் 21 years. ஸோ இந்த 4 பில்லர்ஸ் இருக்குல்ல கைஸ், 3 இதுக்கு அந்த பக்கத்தில் ஒரு பில்லர் இருக்குது.
இதோட ஆர்கிடெக்ட் பேர் வந்து உஸ்தாத் அகமது லக்புரி. எந்த டைம் ஏதாவது எர்த்குவேக் ஏதாவது வந்தால் இந்த 4 பில்லர்ஸ் வந்து தாஜ்மஹல் மேலே பட்டு எந்த டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் tilted டு தி அவுட் சைட். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பூ போட்ட மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எதுவுமே பெயிண்டிங் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெம் ஸ்டோன்ஸ். உருதுவில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன்ஸ். இது எதுவுமே பெயிண்டிங் கிடையாது. இந்த பிளாக் ஸ்டோன்ஸ் அந்த உருதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கார்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பதிச்சாங்களாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த விண்டோ டைப்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப நல்லா இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இப்போ தாஜ்மஹல் வந்து நிறைய இடத்துல ரொம்ப டர்ட் ஆகிருக்கு. இதை விட ரொம்ப ஒயிட்டாக இருந்திருக்கு தாஜ்மஹல். ஸோ இப்போது நல்லா டார்க்காக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முல்தானி மிட்டியில் வந்து ஒரு பேட்ச் மாதிரி போட்டு விட்டுறாங்கன்னா ஃபார் 1 month ஆஃப் டைம். ஸோ அந்த 1 month ஆஃப் டைம்க்கு அப்புறமா அந்த பேட்சை வந்து க்ளீன் பண்ணுறாங்கன்னா அதுதான் ஒரே ஒரு நேச்சுரல் க்ளீனிங் ரிசோர்ஸாக யூஸ் பண்ணுறாங்களாம். வேறு எந்த விதமான கெமிக்கல்ஸும் இது மேலே அவங்க ஆட் பண்ணுறது இல்லை. வர எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷூ கவர்ஸ் கொடுத்துட்றாங்க. மஹல் வந்து 1631 1653 பில்ட் பண்ணப்பட்டது. டோட்டல் ப்ரெமிசஸ் வந்து பார்த்திங்கன்னா 42 acresல இருக்குது. ஆக்சுவலி இந்த ஹைட் ஆஃப் தாஜ்மஹல் பார்த்திங்கன்னா இட்ஸ் 240 feet. அதுக்கப்புறமா அதில் இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டோன்ஸ், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம், இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிஷியஸ் ஸ்டோன்னு சொன்னேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 28 டிஃப்ரெண்ட் ப்ரிஷியஸ் அண்ட் செமி ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ். அது வந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. டிபெட், ஸ்ரீலங்கா, சைனா, இது மாதிரி நிறைய பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பில்ட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் ஏஷியாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மோர் தென் 1000 எலிஃபென்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே கேதர் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலி இது வந்து அந்த பக்கம் இருக்க மாஸ்க்குன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது தாஜ்மஹல் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மாஸ்க்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ், ராயல் கெஸ்ட் ஹவுஸ். அது இந்த மாதிரி மாஸ்க் மாதிரி பண்ண தேவையில்லை. பட் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா தாஜ்மஹல் இஸ் அ சிமெண்ட்ரிக் பில்டிங். ஸோ எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் இட் லுக்ஸ் தி சேம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இட் வில் பி ஆட்னு சொல்லிட்டு இது மாஸ்க் போலேயே பண்ணியிருக்காங்க. பேக் டு தி ரூம். ஃபஸ்ட்டு டைம் அந்த தாஜ்மஹாலை பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது திருப்பி பார்க்கும்போது. ஏன்னா அந்த 21 தூம்ஸ் இருக்க இடத்துலேருந்து நம்ம உள்ளே போனக்கமாக தான் தாஜ்மஹாலோட கம்ப்ளீட் வியூ கிடைக்கும். ஆனால் செகண்ட் டைம் எல்லாம் பார்க்கும்போது தட் வாஸ் நாட் தேட் எக்ஸைட்டிங் டு மீ. ஆல்வேஸ் தாஜ்மஹால் இஸ் சம்திங் ஸ்பெஷல் தான். பட் அந்த எக்ஸைட்மெண்ட்ன்றது நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ இருந்த மாதிரி செகண்ட் டைம் எனக்கு பர்சனலாக இல்லை. ஆனால் வி என்ஜாய்ட் அ லாட். ஏன்னா முன்னாடி பார்த்த மெமரிஸ் எல்லாமே நிறையா இருந்தது. வி என்ஜாய்ட் அ லாட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கைஸ், டூரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ராவுக்கு வரும்போது ஒரு வேர்ஸ்ட் எவர் லூட்டிங் இருக்கும் இங்கே. ஆனால் வி என்ஜாய்ட் அ லாட். I hope you also enjoy this video. Please do like, share, subscribe this video and follow me for more updates. Thank you.